ஜெய் சாய்ராம். ஜெய் குரு தேவதத்தா. குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரகா. குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமகா. சமர்த்த சத்குரு சிரடி சாய்பாபாவின் சரித்ராமிருதம். அத்தியாயம் 53. காகா சாஹேப் தீட்சிதர். பக்தர்களுக்கு முதலும் முக்கியமான கடவுளும் சத்குருவுமானவரும் கீதையின் முழு முதல் பொருளின் சாரமாகவும் எல்லா சக்திகளையும் நமக்கு கொடுப்பவருமான ஸ்ரீ சாய்பாபாவிற்கு எப்பொழுதும் வெற்றி உண்டாகுக. சந்தன மரம் இமயமலையில் வளர்ந்து உஷ்ணத்தை தவிர்க்கின்றது. மேகம் மழை பொழிந்து ஜனங்களுக்கு தாகத்தை தணிக்கிறது. பூக்கள் அமோகமாக பயிராகி கடவுளை அர்ச்சனை செய்ய உபயோகமாகிறது. அதே மாதிரியாக பாபாவின் கதைகள் அஞ்ஞானத்தை நீக்குகிறது, நன்மைகளையும் சௌகரியங்களையும் கொடுத்து வருகின்றது. பாபாவின் கதைகள் சொல்பவரும் கேட்பவரும் பாபாவால் ஆசீர்வதிக்கப்படுகின்றார்கள். நாம் 1000 விதமான சாதனைகளை கடைபிடித்தாலும் பாபாவின் பாதங்களை ஸ்மரித்தாலே தவிர மன நிம்மதி ஏற்படாது. இதை தீட்சிதரின் கதை பேசும். காகா சாஹேப் தீட்சிதர் 1864 பட்கா நகரத்தில் பிராமண குடும்பத்தில் தீட்சிதர் பிறந்தார். ஆரம்ப கல்வி கந்த்வாவிலும் உயர்தர கல்வி நாக்பூரிலும் பிறகு பம்பாயிலும் கலாசாலை வகுப்பு தேறினார். பிறகு 1883 வக்கீல் பரீட்சையில் தேறி சொலிசிட்டராக பணியாற்றினார். 1909 முன்பு பாபாவின் பெயர் தீட்சிதருக்கு தெரியாது. ஆனால் இதற்கு பிறகு பாபாவின் சிறந்த பக்தரானார். லோனாவாலாவில் தீட்சிதர் நானாவை சந்தித்தார். வேறு விஷயங்களை பற்றி பேசி முடித்த பிறகு தீட்சிதர் தான் லண்டனில் இருந்தபோது ஒரு நாள் ரயிலில் ஏறின போது தவறி விழுந்து கால் எலும்பு முறிந்து ஏராளமான மருந்துகள் சாப்பிட்டும் வலி குறையாமல் அவஸ்தைப்படுவதை சொன்னார். அதற்கு நானா சாஹேப் கால்வலி சரியாக வேண்டுமானால் ஷீரடிக்கு சென்று பாபாவிடம் சரணடைய வேண்டும் என்று சொல்லி பாபாவின் லீலைகளையும் சொல்லி பாபாவின் பக்தனாக தகுதியிருந்தால் குருவின் காலில் கயிற்றால் கட்டி இழுப்பதைப் போல பாபாவே உம்மை சீரடிக்கு இழுத்து விடுவார். ஆனால் பாபாவின் அருள் இல்லாவிடில் சீரடி போக முடியாது என்றும் சென்றனர். மிகவும் திருப்தியடைந்து தான் சீரடி சென்று பாபாவிடம் தஞ்சம் புகுந்து தன்னுடைய கால் முடத்தையும் அமைதியற்ற மனத்தையும் சரி செய்து கொள்வதாக சொன்னார். சில நாள் சென்ற பிறகு தீட்சிதர் அகமத் நகர் சென்று பம்பாயில் கவுன்சிலிங் ஓட் சேகரிப்பதற்கு மிரிக்கர் வீட்டில் தங்கினார். மிரிக்கருடைய மகன் பாலா சாஹேப் கோபரகானில் மமலத்தாரும் குதிரைகள் எக்ஸிபிஷனுக்காக அகமத் நகருக்கு வந்திருந்தார்கள். தேர்தல் வேலை முடிந்தவுடன் தீட்சிதர் சீரடிக்கு செல்வதாக மிரிக்கரிடம் கூறினார். மிரிக்கர் மகனான பாலா சாஹிப்பும் பாபாவின் பக்தர்கள் தீட்சிதரை சீரடிக்கு யாருடன் அனுப்பலாம் என்று யோசனை செய்தார்கள். ஷீரடியில் சாய்பாபா தீட்சிதரை அழைத்து வர வேறு ஏற்பாடு செய்தார். ஷாமாவிற்கு அவர் மாமனாரிடமிருந்து தன்னுடைய மனைவி அபாய நிலையில் இருப்பதாகவும் சாமா தன் மனைவியுடன் வந்து போக வேண்டும் என்றும் அகமத் நகரிலிருந்து ஷீரடிக்கு தந்தி கொடுத்தார். ஷாமா அதன்படி அகமத் நகருக்கு வந்திருந்தார். அவருடைய மாமியாருக்கு குணமாகவே ஷீரடிக்கு திரும்பிச் செல்ல எண்ணிய போது பான்சே என்பவர் ஷாமாவை பார்த்து மிரிக்கர் வீட்டிற்கு சென்று தீட்சிதரை சீரடிக்கு அழைத்து செல்லும்படி சொன்னார். ஷாமாவும் மிரிக்கர் வீட்டிற்கு வரும்போது தகப்பனும் பிள்ளையும் ஆச்சரியப்பட்டு தாங்கள் தீட்சிதரை யாருடன் பத்திரமாக அனுப்பலாம் என்று யோசனை செய்து கொண்டிருக்கும் போது பாபாவே அனுப்பியது போல் திடீரென்று ஷாமா வந்ததை பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள். ஷாமாவுடன் அன்றிரவு 10 மணிக்கு வண்டிக்கு தீட்சிதரை அனுப்ப ஏற்பாடு செய்தார்கள். பாலா சாஹிப் ஒரு படத்தை திறந்து தீட்சிதரிடம் காண்பித்தார். அதில் பாபாவின் உருவம் பெரிய அளவில் இருந்தது. தீட்சிதர் மெய் சிலிர்த்து விழுந்து நமஸ்காரம் செய்து பாபாவே நேரில் வந்து அழைத்து போவது போல் நினைத்து மகிழ்ந்தார். இந்த படம் மேகாவினுடையது. கண்ணாடி உடைந்து விட்டதால் சரிபார்க்க பாலா சாஹிப்பிடம் கொடுக்கப்பட்டு இப்பொழுது சரியாகி ஷாமா தீட்சிதர் மூலமாக சீரடிக்கு அனுப்பப்படுகிறது. 10 மணிக்கு முன்பே ஸ்டேஷன் சென்று பெட்டி படுக்கைகளை வைத்து காத்திருந்தனர். ரயிலில் 2வது வகுப்பு நிறைந்திருக்கவே தீட்சிதர் தடுமாறினார்.
பாபாவின் அருளால் அந்த வண்டியின் கார்டு தீட்சிதருக்கு வேண்டியவராகவே இருக்கவே நேரில் வந்து முதல் வகுப்பில் அவர்களை ஏற்றி கோபரகானில் பத்திரமாக இறக்கினார். ஷீரடிக்கு போய்கொண்டிருந்த நானா சாஹிப்பும் கோபரகான் ஸ்டேஷனில் இருக்கவே தீட்சிதருக்கு சந்தோஷம் இருமடங்காகி இருவரும் ஆலிங்கனம் செய்து கொண்டார்கள். பாபா எப்படியெல்லாம் தீட்சிதரை வரவேற்கிறார் என்று நினைக்க அதிசயம் மேலோங்கியது இருவருக்கும். கோதாவரியில் நீராடி ஷீரடிக்கு சென்றனர். தீட்சிதர் பாபாவை பார்த்து நமஸ்கரித்து அவர் தரிசனத்தால் உருகினார், சந்தோஷமடைந்தார். பாபா அவரிடம் தீட்சிதருக்காக நான் காத்திருப்பதாகவும் அவரை வரவேற்கவே நானாவை அனுப்பியதாகவும் சொன்னார். காகா சாஹேப் அது முதல் சீரடியிலேயே தங்கியிருந்து பாபா மகா சமாதி அடைகிற வரையில் சேவை செய்து பாபாவின் முக்கிய முதல் பக்தரானார். பாபாவின் நம்பிக்கைக்கு பாத்திரமாய் இருந்தார். தீட்சிதர் சொல்படி கேட்பது நல்லது, தீட்சிதர் மிகவும் நல்ல மனிதர் என்று பாபாவே அடிக்கடி சொல்வார். காகா சாஹிப் பாபாவின் ஏராளமான லீலைகளை அனுபவித்து புனிதனானார். பாபா ஒரு சமயம் என் காகாவை நான் விமானத்தில் அழைத்து செல்வேன் என்று சொன்னார். அது உண்மையாக ஆயிற்று. 5/7/1926 ஹேமத் பந்துடன் ரயிலில் பிரயாணம் செய்து கொண்டிருந்தார். ஸ்ரீ சாய்பாபாவை பற்றியே பேசி வந்தார். பாபா ஸ்மரணையில் மூழ்கிவிட்டதாக தோன்றியவர் திடீரென்று கழுத்தை தொங்கவிட்டு ஹேமத் பந்தின் தோள் மீது சாய்ந்து பாபா ஸ்மரணையிலேயே உயிரை விட்டார். ஒரு வழியோ உபாதையோ இல்லாமல் விமானத்திலேயே சென்று பாபாவுடன் ஐக்கியமாகிவிட்டார். இவர் சரித்திரம் ஒன்றை மட்டுமே படித்து இவரை போல் பாபாவிடம் நம்பிக்கை வைத்து சரணாகதி அடைந்து சுலபமாக நம் கஷ்டங்களை தீர்த்து கொள்ளலாம். தேம்பே சுவாமி. வாசுதேவானந்த சரஸ்வதி என்கின்ற தேம்பே சுவாமி கோதாவரி நதிக்கரையில் ராஜர் முந்திரியில் தங்கியிருந்தார். ஒரு நாள் புண்டரிகராவ் வக்கீல் ஒருவர் தேம்பே சுவாமிகளை வந்து நமஸ்கரித்தார். அவர்கள் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது சீரடியை பற்றியும் பாபாவை பற்றியும் பேச்சு வந்தது. பாபா நாமத்தை கேள்விப்பட்டவுடன் சுவாமி கீழே விழுந்து வணங்கி ஒரு தேங்காயை எடுத்து புண்டரிகராவிடம் கொடுத்து, இதை என்னுடைய சகோதரனான பாபாவிடம் கொடுக்கவும், என்னை மறக்காமல் எப்பொழுதும் அன்பாக இருக்கச் சொல்லவும் என்று சொன்னார். சுவாமிகள் மற்ற மகான்களை நமஸ்கரிப்பதில்லை என்றாலும் பாபாவின் விஷயத்தில் இம்முறை மாற்றப்பட்டது என்றும் சொன்னார். சுவாமி பாபாவை சகோதரன் என்று சொன்னது முற்றும் பொருந்தும். சுவாமிகளும் தினமும் அக்னிஹோத்திரம் செய்து வந்தார். பாபாவும் துணியில் அக்னியை விடாமல் வளர்த்து வந்தார். 1 மாதத்திற்கு பிறகு புண்டரிக்ராவ் சில நண்பர்களுடன் ஷீரடிக்கு பயணமானார். கோபரகானில் கோதாவரி நதிக்கரையோரமாக உணவருந்தும் போது உணவு மிக்க காரமாக இருந்ததால் தேங்காயை உடைத்து கலந்து காரத்தை குறைத்து சாப்பிட்டார்கள். துரதிர்ஷ்டவசமாக தேம்பே சுவாமியால் பாபாவிற்கு கொடுக்கப்பட்ட தேங்காயை உடைத்து சாப்பிட்டு விட்டார்கள். ஷீரடியில் வந்தவுடன் புண்டரிக்ராவ் மிகவும் பயந்து பாபாவை நமஸ்காரம் செய்தார். எல்லாம் அறிந்த நமது பாபா புண்டரிக்ராவை எனது சகோதரர் அளித்த தேங்காயை தரும்படி கேட்டார். புண்டரிக்ராவ் நடுக்கமுற்று தப்பை ஒப்புக்கொண்டு தன்னை மன்னிக்கும்படி பாபாவின் காலை பிடித்து கொண்டார். வேறொரு தேங்காயை தருவதாக சொன்னார். பாபா ஒத்துக்கொள்ளாமல் தனது சகோதரர் அளித்தது ரொம்பவும் ஒசந்தது ஆகும் என்று சொன்னார். வேறொரு தேங்காயால் அதனுடைய விலையை மதிப்பிட முடியாது என்றும் சொன்னார். பாபா மறுபடியும் சொன்னார், இப்பொழுது அதற்காக நீ வருந்த வேண்டியதில்லை. என்னுடைய விருப்பத்தினால் என்னிடம் ஒப்படைக்கப்பட்டு உடைக்கவும் பட்டது. நீதான் காரணம் என்று ஏன் பிதற்றுகின்றாய்? எல்லாவற்றிலும் பற்றற்று இரு, பிறகு நீ நினைத்தது நடக்கும். சீக்கிரம் கடவுளை அடைவாய் என்றார். என்ன அபார தெய்வத்தன்மை பாபாவிற்கு! பாலாராம் துரந்தர். பம்பாயை சேர்ந்த இவர் பாம்பே ஹைகோர்ட்டில் வக்கீலாகவும் சில காலம் லா காலேஜ் பிரின்சிபாலாகவும் இருந்தார். இவர் குடும்பம் மிகவும் பக்தியுள்ளது. கீதையும் ஞானேஸ்வரியும் நன்றாக படித்தவர். 1912 பாபாவிடம் வந்தார். இவர் வருவதற்கு முன்பே பாபா மசூதியில் இன்று என்னுடைய தர்பார் மக்கள் வருகிறார்கள் என்றார். பாலாராம் துரந்தரும் அவரது சகோதரர்களும் இந்த வார்த்தைகள் தாங்கள் வருவதற்கு முன்பே பாபாவால் அறிவிக்கப்பட்டதை தெரிந்து ஆச்சரியப்பட்டார்கள். சகோதரர்கள் பாபாவை நமஸ்கரித்து உட்கார்ந்தார்கள். பாபா
இவர்கள்தாம் எம்முடைய தர்பார் மக்கள் என்று மறுபடியும் சொன்னார். 60 ஜென்மங்களாக அவர்களை தெரியும் என்றும் சொன்னார். எல்லா சகோதரர்களும் இதை கேட்டு மெய்சிலிர்த்து சந்தோஷத்துடன் நின்றார்கள். பாலாராம் பாபாவின் பாதங்களில் உட்கார்ந்து பாதங்களை பிடித்தார். பாபா புகைப்பிடிக்கும் குழாயை பாலாராமிடம் கொடுத்து பிடிக்கச் சொன்னார். பாலாராமிற்கு பழக்கம் இல்லாததால் யோசித்து பிறகு அதை கஷ்டப்பட்டு பிடித்து வணக்கத்துடன் திருப்பிக் கொடுத்தார். பாபாவின் இச்செய்கை பிறகுதான் பாலாராமுக்கு புரிந்தது. அவர் ஆஸ்துமா வியாதியால் 6 வருடமாக கஷ்டப்பட்டார். இம்மாதிரி பாபாவின் அருளால் புகைப்பிடித்ததால் ஆஸ்துமா அறவே ஒளிந்து அக்கஷ்டத்திலிருந்து விடுதலை பெற்றார். அன்றிரவு சாவடி ஊர்வலத்தையும் பாலாராம் சகோதரர்கள் பார்த்து ரசித்தார்கள். சாவடியில் ஆரத்தி நடக்கும் பொழுது பாலாராமிற்கு பாபா பாண்டுரங்கனாகவே காட்சியளித்தார். அடுத்த நாள் மசூதியில் காலை ஆரத்தியிலும் அதே மாதிரியாக பாண்டுரங்கனாகவே பாபா காட்சியளித்தார். பாலாராம் மராத்தி மொழியில் துக்காராம் சரித்திரத்தினை எழுதினார். அதில் ஆசிரியர் அறிமுகத்தில் மேல் சொன்ன பாபாவின் லீலையை விஸ்தாரமாக எழுதியிருக்கிறார். பாபாவின் லீலைகளை கேட்பவர்களும் வாசிக்கின்றவர்களுக்கும் பாபா பிரதட்சமாக நின்று அவர்களது கஷ்டங்களை போக்கி இன்றும் பல லீலைகளை நடத்தி காண்பிக்கின்றார். குரு கடாட்சம் பரிபூர்ணம். இவ்வத்தியாயத்தின் தத்துவ உட்கருத்து: எனக்கு உண்மையிலேயே எதையாவது சமர்ப்பிக்க விரும்பியிருந்து பின்னால் அதை சமர்ப்பிக்க மறந்துவிட்டார் எனினும் நான் அவருக்கு அல்லது அவரை சார்ந்தவர்களுக்கு அந்த காணிக்கையை ஞாபகப்படுத்தி அதை அவரை அளிக்கச் செய்து அதை ஏற்றுக்கொண்டு பக்தரை ஆசீர்வதிக்கிறேன். சூரியன் கொடுக்கும் ஒளியை மற்றெல்லா நட்சத்திரங்களும் சேர்ந்தாலும் கொடுக்க இயலாததைப் போன்றே புனித நூல்களும் அனைத்து மத பிரசங்கங்களும் சேர்ந்து கொடுக்க இயலாத ஆத்ம விவேகத்தை சத்குரு அளிக்கின்றார். உணர்ச்சிகள், மனம், புத்தி ஆத்மாவை எட்டுவதில்லை. காணுதல், அறிந்து கொள்ளுதல் நமக்கு உதவாது. குருவின் அருள் ஒன்றே சத்தியம். நமது வாழ்க்கையின் லட்சியங்களான அறம், பொருள், இன்பம் ஆகியவைகள் நம்மாலேயே அடையப்படுகிறது. ஆனால் மோட்சம் சத்குருவின் உதவியினாலேயே அடையப்படுகிறது என்றார் பாபா. ஜெய் சாய்ராம். ஜெய் குரு தேவதத்தா. அனந்த கோடி பிரம்மாண்ட நாயக ராஜாதிராஜ யோகிராஜ பரபிரம்ம ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜ் கி ஜெய்.